ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இங்கே தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 514 ஆரம்பிக்கிறது. நதிகளுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானம் என்று ஒன்று உண்டு. அந்த இடம் மலைகளின் உச்சியில் ஒரு சின்ன மொடு மாதிரி இருக்கும். அதில் ஜலம் தேங்கி இருக்கும். கங்கோத்ரிக்கு கொஞ்சம் வடக்கே இப்படித்தான் இருக்கிறது. அதிலிருந்து பசுவின் வாய் மாதிரியான கோமுகி என்ற பாறை அமைப்புகள் வழியாக கங்கை நதியாக விழுகிறது. காவேரியின் உற்பத்தி ஸ்தானம் கொடகு தேசத்தில் சஹ்யாத்ரி என்கிற மலைத்தொடரில் பிரம்மகிரி என்ற மலையில் தலைக்காவிரி என்றே சொல்லும் இடத்தில் ஒரு சின்ன மடு மாதிரி தான் இருக்கிறது. அந்தந்த உற்பத்தி ஸ்தானங்களில் ஜலம் அதுபாட்டுக்கு சின்ன மடுவாக தேங்கியிருந்து விட்டால் அதனால் லோகத்திற்கு என்ன பிரயோஜனம்? ரொம்பவும் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு மலை காடு எல்லாம் தாண்டி போய் அந்த உற்பத்தி ஸ்தானத்தை அடையக்கூடிய வெகு சிலரை தவிர மற்ற எல்லோருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. வானாளை கொடுத்து வான தீர்த்தம் என்பார்கள். தாமரவரனின் உற்பத்தி ஸ்தானமான பான தீர்த்தத்தை அடைவது எத்தனை கஷ்டம் என்பதை இப்படி சொல்வார்கள். அலையடிக்காமல் சத்தம் போடாமல் இருந்த இடத்திலேயே தேங்கியுள்ள மடு அந்த உற்பத்தி ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு அலையடித்து சத்தம் போட்டுக்கொண்டு நதியாக பாய்ந்தால்தான் லோகத்துக்கு பிரயோஜனம். தட்சிணாமூர்த்தி சம்புவாக இருந்த இடத்திலேயே சத்தமில்லாமல் மௌனமாக ஒரு மடு மாதிரி ஊற்றின் உற்பத்தி ஸ்தானம் மாதிரி இருப்பது வழக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டே ஒரு நதியின் உற்பத்தி ஸ்தானத்துக்கு சில பேர் மட்டும் போய் அந்த தீர்த்தத்தினால் பிரயோஜனம் அடைகிறது போல கஷ்டமான சாதனைகளெல்லாம் பண்ணி முடித்த பெரியவர்களான சனகாதி மகரிஷிகள் போன்றவர்கள் மட்டுமே அவரிடம் போய் ஆத்மார்த்தமான பிரயோஜனம் அடைய முடிந்தது. அப்படிப்பட்ட இருந்தும் மற்றும் அநேக மகான்களிடமிருந்தும் லோகம் பிரயோஜனம் அடைந்து வந்தது. நேராக லோக ஜனங்களால் அத்தனை சாதனை செய்து தட்சிணாமூர்த்தியிடம் போக முடியாது. இப்பொழுது, அதாவது சுமார் 2500 வருஷத்துக்கு முன் லோக ஜனங்கள் மகர்ஷிகளின் உபதேசங்களை தள்ளிவிட்டு தப்பான உபதேசங்களை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். சரியான வழியை விட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் அகப்பட்டு கொண்ட மாதிரி ஆகிவிட்டார்கள். அதைத்தான் அக்ஞானாந்தர் ககனபதிதான் என்று ஸ்லோகாரம்பத்தில் சொல்லியிருக்கிறது. அக்ஞானம் என்கிற அடர்ந்த காட்டின் நடுவில் மாட்டிக்கொண்ட ஜனங்களே என்ற அர்த்தம். காட்டு மத்தியில் மாட்டிக்கொண்டாலே கஷ்டம். அதோடு அந்த காடு தீப்பற்றி கொண்டு வேறு எரிய ஆரம்பித்து விட்டால் இன்னும் எத்தனை பெரிய கஷ்டம். அக்ஞானம் என்ற காட்டு மத்தியில் போனால் மோட்சத்தின் வழிக்கு ரொம்பவும் தள்ளி போய்விட்டதாகும். மோட்ச வழிக்கு நேர்மாறானது அது. அப்படியென்றால் என்ன அர்த்தம்? பந்த மோட்சம் என்பவற்றை எதிரெதிர் விஷயங்களாக சொல்கிறோம். பந்தம் என்றால் தலை, விலங்கு போட்டு கட்டி வைத்திருக்கிற ஜனன மரண சுழலான சம்சார பந்தத்தை அது குறிக்கிறது. மோட்சம் என்றால் தலை போய்விட்ட கட்டற்ற சுதந்திர நிலை. தானே பரமாத்மா என்ற அத்வைத அனுபவத்தை தரும் ஞானம்தான் அப்படிப்பட்ட மோட்சத்தை தரும் ராஜபாட்டை. அக்ஞானம் என்பது காட்டு மத்தி. அதில் சம்சாரம் என்ற காட்டுத்தீ பிடித்து கொண்டு ஜனங்கள் அதன் ஜுவாலையில் வெந்து வருபட்டு கொண்டிருந்தார்கள். பவ தவ ஷிகா தாப பாவ பஷ்யமானான் என்று இதைத்தான் சொல்லியிருக்கிறது. பவ தவ ஷிகா என்றால் சம்சாரமாகிய காட்டுத்தீ. நதியின் ஆரம்பஸ்தானமான ஊற்று மாதிரி சம்புவான தட்சிணாமூர்த்தி கைலாச லோகத்தில் வட விருட்சத்தடியில் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பதாக சொன்னேன். அது என்ன ஊற்று? சம் என்ற வேதம் சொல்லும் நித்திய சுகமாகிற தீர்த்தம் ஊறுகிற ஊற்று. நித்திய சுகம் என்னவென்றால் ஞானமயமான அத்வைத மோட்சம்தான். அது தவிர பாக்கி எல்லா அன்பங்களும் அனித்திய சுகங்களே. அந்த சம்மின் உற்பத்தி ஸ்தானமான பூவாக இருப்பவர்தான் சம்பு. சம்பு என்றால் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கும் ஞானமாகிய நித்திய சுக தீர்த்தத்தின் உற்பத்தி ஸ்தானமாகிய ஊற்று. இப்பொழுது இரண்டையும் இணைத்து பார்க்கலாம். இங்கே ஜனங்களால் அக்ஞான காட்டில் சம்சாராக்னியின் தாபத்தில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தட்சிணாமூர்த்தியோ ஞான தீர்த்தமாகிய மோட்ச சுகத்தின் ஊற்றாக ஜில்லென்று இருக்கிறார். இந்த நெருப்பை அணைக்க வேண்டுமானால் அந்த தீர்த்தத்தை கொண்டுதானே பண்ண முடியும். ஆனால் அந்த சம்பு ஊற்று ஏதோ உச்சிஸ்தானத்தில் சனகர் போன்றவர்களால் மட்டுமே அடையக்கூடியதாக அல்லவா இருக்கிறது. அதை எப்படி இந்த உலக மட்டத்திற்கு, அக்ஞான ஜீவ சமூகத்தின் மட்டத்திற்கு கொண்டு வருவது? பகீரதன் ஆகாசத்திலிருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த மாதிரி இந்த சம்புவை யாரும் கொண்டு வர முடியாது. கங்கையின் சக்தியும் தாங்கிக் கொண்டு அளவாக கட்டுப்படுத்தி பூமிக்கு அனுப்பிய அவரையே இறக்கி கொண்டு வர யாருக்கு சக்தி உண்டு?
வெளி மனுஷர்கள் யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. ஏனென்றால் அவர் தமக்கு வெளியாக வேறாக எதுவும் இல்லாத அத்வைத சமாதியிலே இருந்து கொண்டிருப்பவர். அந்த சமாதியிலிருந்து அவரை யாரும் அசைக்க முடியாது. அப்படியானால் இங்கே அஞ்ஞான காட்டில் சம்சாரத்தை பற்றி எறியும்போது ஞான மோட்ச ஊற்றாக அவர் இருந்தும் கூட அந்த தீர்த்தத்தால் இந்த அக்னியை அணைப்பதற்கில்லாமல் இதில் ஜனங்கள் வெந்து மடிய வேண்டியதுதானா? இல்லை. ஏனென்றால் வெளியிலிருந்து தான் அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாதே தவிர அவருக்குள்ளேயே சுரந்து கொண்டிருக்கும் கருணை அவரை எழுப்பி இறங்கி கொண்டு வர முடியும். அந்த கருணையைத்தான் சிவாவென்னமான சிவனிடமிருந்து பிரிக்க ஒண்ணாதனான சக்தி என்றும் அம்பாள் என்றும் சொல்வது. லோக நாடகத்தில் ஒரு அளவு வரை ஜனங்கள் அஞ்ஞானத்தில் அகப்பட்டு கொண்டு திண்டாடும் போது அவர் பாட்டுக்கு பேசாமலே உட்கார்ந்தபடி இருந்தாலும் அப்புறம் காடு பற்றி கொண்டு ஜனங்கள் சம்சார தாபத்தில் வேக ஆரம்பித்து விடுகிறார்கள் என்றால் அப்பொழுது அவருடைய கருணை அவரை சும்மா உட்கார்ந்திருக்க விடாது. அப்படித்தான் இப்படி ஆயிற்று. அஞ்ஞான காட்டு மத்தியில் சம்சாரத்தியில் வந்து கொண்டிருக்கும் ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமென்று சம்புவுக்கு தோன்றிவிட்டது. திராதும் லோகத்தில் உள்ள ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமென்று இப்படி தோன்றின உடனேயே அவர் மௌனத்தை தாம்பாட்டுக்கு ஏகாந்தமாக உட்கார்ந்திருக்கும் வழக்கத்தை விட்டுவிட்டார். முக்த்வா மௌனத்தை விட்டுவிட்டு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.